தமிழக காவிரி பாசன பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட உயர்மட்ட குழுவின் அறிக்கை மத்திய அரசிடம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு தேவைப்படும் தண்ணீரின் அளவு குறித்து ஆய்வு செய்ய மத்திய துணை ஆணையர் பி.கே. ஷா தலைமையில் மத்திய குழு செவ்வாயன்று திருச்சி வந்தது. தஞ்சை, திருவாரூர், திருச்சி, நாகையில் மத்திய குழு நேரடி ஆய்வு நடத்தியது. இந்த ஆய்வு முடிவடைந்த நிலையில் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நீர் ஆணைய தலைமை பொறியாளர் மகேந்திரன், தமிழகத்திற்கு தேவையான தண்ணீர் குறித்த ஆய்வு அறிக்கைகளை மத்திய அரசிடம் சமர்ப்பித்துள்ளதாகவும், வியாழக்கிழமையன்று மத்திய அரசு அந்த அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் என்றும் கூறினார். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினத்தில் எல்லா விதமான பகுதிகளையும் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கூட சென்ட்ரல் டீம் கூட எல்லாம் பார்வையிட்டாச்சு. பார்வையிட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு நாங்கள் எங்களுடைய அந்த சென்ட்ரல் டீமோடைய ரிப்போர்ட்டை ஃபைனலைஸ் பண்ணி எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டாச்சு. இப்போ ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கோம். அதை இங்கே சொல்ல முடியாது. ஏன்னாக்கா அவங்க மேலிடத்துல தான் அதை முடிவு செய்யணும். முடிவு செய்யறது வரைக்கும் நாங்கள் சொல்ல முடியாது. நாளைக்கு தாக்கல் செய்வாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும். உச்சநீதிமன்றத்தில் காவிரி பிரச்சினை தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள வழக்குகள் வியாழனன்று மீண்டும் விசாரணைக்கு வருகின்றன. மத்திய நிபுணர் குழுவின் அறிக்கையை அப்போது மத்திய அரசு தாக்கல் செய்ய உள்ளது. இதன் அடிப்படையில் காவிரியிலிருந்து தமிழகத்துக்கு கர்நாடக அரசு தண்ணீர் திறந்து விடுவது குறித்து உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.